பீர் குடிக்கலாம் வாங்க. ஆகஸ்ட் முதல் வெள்ளிக்கிழமை உலக அளவில் பீர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதுக்கு தாங்க கூப்பிட்டேன். உலக அளவில் அதிகம் பேர் பருகும் புகழ்பெற்ற பாரம்பரிய பானமாக பீர் இருந்து வருகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டுதோறும் சர்வதேச பீர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பீர் பானத்தின் மாறுபட்ட வளமான கலாச்சாரத்தை அனுபவிக்கவும் மக்களை ஒன்றிணைக்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இங்கிலாந்தில் தோன்றிய இந்த பீர் வகைக்கு நீண்ட நெடிய வரலாறு உள்ளது. 18ஆம் நூற்றாண்டு முதல் இந்த பீர் பருகப்பட்டு வருகிறது. செக் குடியரசு நாட்டில் உள்ள பில்சென் என்ற நகரில் இந்த பீர் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ஐபிஏ என்று அழைக்கப்படும் பேல் அலே என்ற பீர் வகை மிகவும் பிரபலமானதாக உள்ளது. இந்தியாவை தாண்டி உலக நாடுகளில் பீர் குடிப்பது சகஜம். நண்பர்களை சந்திக்கையில், சுற்றுலா செல்கையில் என எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் மக்கள் பீர் குடிக்கும் பழக்கத்தினை கொண்டுள்ளனர். உலகத்தின் உள்ள அனைத்தும் பீர் வகை கலாச்சாரங்களையும் போற்றும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதை குடித்து மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பினை பரிமாறிக்கொள்கின்றனர். அப்படின்னா குடிக்கலாமா? பீரிலும் ஆல்கஹால் கலந்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதில் மதுவில் உள்ள ஆல்கஹாலை விட மிகவும் குறைவான அளவிலேயே இருக்கும். ஆனாலும் இதிலும் நச்சுத்தன்மை கலந்துள்ளது. சிலர் பீரில் பெரிதாக மது இல்லை என நினைத்து கொண்டு அதிகம் குடிப்பதுண்டு. அப்படி என்ன குடிக்கிறோம் என்பதை தெரியாமல் அதிக பீரை குடித்துவிட்டால் அது கல்லீரல் பாதிப்பில் கொண்டு போய் விட்டுவிடும் என்கின்றனர் மருத்துவர்கள். மேலும் உடல் எடை அதிகமாவது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுமாம். சிறிய அளவில் பீர் எடுத்துக்கொள்வதால் நம் உடலுக்கு நன்மை ஏற்படுவதாகவும் சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நன்மைகள் என்ன என்பதை பார்க்கலாம். சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. வலுவான எலும்புகளை உருவாக்க உதவுகிறது. குறைந்த புற்றுநோய் ஆபத்துக்கு உதவுகிறது. இதய நோய்களின் ஆபத்தை குறைக்கிறது. மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. குறிப்பாக 30 வயதுக்குட்பட்ட மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும்.